அம்மா டக்குன்னு வாங்கலம்மா, பசிக்குதுமா, சாப்பாடு தாங்கணுமா, டக்குன்னு வாங்கம்மா. வாரன் உனக்காக தான் கறியை சூடுகாடிட்டு இருக்கேன். என்னடா நீ அவசரப்பட்டு இருக்கிற? எவ்வளோ நேரம் நான் உங்களோட பார்த்துட்டு இருக்கிறேன். சாப்பாடு தருவீங்க, டக்குன்னு வாங்க. என்னம்மா கறி ஆக்குனே? இன்றைக்கு சல்ல மீன் கறி. என்ன செய்ய போகிறான் இன்றைக்குமே? அந்த சல்ல மீன் தானே, சும்மா போங்க. என்ன பிள்ளை சத்தம்? என்ன நடந்து பிங்கானெல்லாம் இப்படி சிதறி போய் கிடக்கு? என்ன சல்ல மீன்காரியோட சோறு தின்னையிலாண்டோட உதாச்சி தள்ளி போட்டு போறானே? அந்த சாப்பாட்டுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு தெரியுமா அவனுக்கு? இன்றைக்கு நம்மளோட வீட்டை ஒன்றுமே இல்லையே பிள்ளை. நீ எப்படி இந்த மீனை வேண்டி கறியாக்குன? பக்கத்து வீட்டுல கடன் வேண்டி தான் இந்த ஜல்ல மீனை வேண்டி ஆக்குனேன். இவன் இப்படி போறான், நம்மளோட குடும்ப கஷ்டம் தெரியாம. எப்படி நாம சொல்லி புரிய வைக்கிறேன்? நம்மளோட மகனுக்கு குடும்ப கஷ்டம்டா இப்போ விளங்காது. இந்த சாப்பாட்டை அவர் இன்றைக்கு உதறி தள்ளி போட்டு போகிறாரு இல்லவா? ஒரு நாளைக்கு அவருக்கு அந்த சாப்பாட்டோட அருமை விளங்கும். அப்போ நம்மளை நினைச்சு கேட்பாரு. நீங்க சொல்றதும் சரிதான். அவங்களா தான் உணரணும். உணர்ந்தா ஒரு நாளைக்கு அவ திருந்துவா கட்டாயம். திரும்ப வந்தாருண்டா சாப்பாட்டை வச்சு கொடு, முட்டைக்கிட்டே பொறிச்சு வச்சு கொடு. சரியா? நான் போய் அங்கே இருக்கேன்.